ஒரு பெரிய மீசை வைத்த ஒரு இளைஞனும் ஆனந்தவல்லி என்ற பெண்ணும் நேசிக்கின்றார்கள். 2 பேருமே கிராமத்தை சார்ந்தவர்கள். ஆனந்தவல்லி பாசி மாலை விற்கக்கூடியவள், அந்த இளைஞனும் வேறு ஏதோ கூலி வேலைகள் எல்லாம் செய்யக்கூடியவன். இப்படி 2 பேரும் நேசிக்கின்றார்கள். அவருடைய நேசத்தினிடையே பலவிதமான தடைகளும் உணர்ச்சி போராட்டங்களும் நடக்கின்றன. அவர்கள் இணைவதற்கு சில தடைகள் உள்ளன. இந்த நிலையில் 2 பேரும் பேசிக்கொள்ளுகின்றார்கள். அவர்கள் பேசிக்கொள்ளக்கூடியது சில விஷயங்கள் நகைச்சுவையாக உங்களுக்கு தோன்றினாலும் அதில் யதார்த்தங்கள் உண்டு. உங்கள் இளமை காலத்தை நீங்கள் திரும்பி பார்த்தீர்களானால் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களிலும் இந்த கவிதையின் சில கூறுகள் ஒளிந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். கலை கலைக்காகவே என்பது ஒரு இலக்கிய கொள்கை. அதனால் என் உள்ளே எழுந்த இந்த கலை வடிவத்தை அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கும் என்று அறிவதற்கு